ஸோ ஹாய், இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா if else elif ஸ்டேட்மெண்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஐ எம் ரெக்வஸ்டிங் யூ டு see the previous intuition video for statements before coming here. ஓகே, ஸோ இந்த வீடியோஸில் வந்து நம்ம த்ரீ டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் திங்ஸ் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து if பார்க்க போகிறோம், இன்னொன்று வந்து elif பார்க்க போகிறோம், நெக்ஸ்ட் வந்து else பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு தெரியும் if அப்படிங்கிற வந்து if a condition satisfies it will go inside the block and execute, right? ஸோ அந்த இஃப் கண்டிஷன் ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து எல்ஸ் கண்டிஷனில் போய் அதுக்குள்ளே என்ன கோட் இருக்கோ அதை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி மல்டிபிள் இஃப் எழுதணும் அப்படிங்கிறது வந்து நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட் சொல்லலாம். ஸோ அதே மாதிரி மல்டிபிள் நெஸ்டட் திங்ஸ் எழுதணும், அதை வந்து நம்ம எல்இஃப் அப்படின்னு சொல்லுவோம். மேபி பைத்தானில் சியில் வந்து எல்ஸ் இஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை வந்து நம்ம பைத்தானில் வந்து எல்இஃப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதே மாதிரி இந்த கண்டிஷன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இஃப் கண்டிஷன் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இஃப் அப்படிங்கிறது வந்து இந்த கண்டிஷன், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இஃப் கேஸில் வந்து இந்த கண்டிஷன் பாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா இட் வில் கோ ஃபார் டு பர்ஃபார்ம் திஸ் ஆக்ஷன் 1. அதே இந்த இஃப் கண்டிஷன் வந்து இந்த கேஸ் ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னா இட் வில் நெக்ஸ்ட் கோ டு திஸ் எல்எஃப் செக் அண்ட் செக் திஸ் கண்டிஷன் பாஸ். ஸோ அதுவும் ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னா லாஸ்ட் ஃபைனல் பிளாக் ஆஃப் எல்ஸ் போகும். ஸோ இட் வில் பர்ஃபார்ம் த வாட் இஸ் த திங் இன் எல்ஸ். ஸோ இதுதான் இஃப் எல்எஃப் எல்ஸ் கண்டிஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. ஸோ நம்ம 3 சினாரியோஸையும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இஃப் கண்டிஷன் பார்ப்போம். ஸோ இஃப் கண்டிஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இஃப் சம்திங் இஸ் ட்ரூ எக்ஸிக்யூட் திஸ் கோட், அதர்வைஸ் டோன்ட் டூ எனிதிங், அந்த கண்டிஷன் தான். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இஃப் ட்ரூ அப்படின்னா பிரிண்ட் இட் வாஸ் ட்ரூ. ஸோ இதை எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா இஃப்பில் வந்து அது வந்து ட்ரூ ஆச்சு அப்படின்னா இட் வில் எக்ஸிக்யூட் ட்ரூ. அதாவது இஃப் ஓகே, ஸோ இஃப் 50 ஈக்குவல் டு 50 அப்படின்னா இட் வில் டூ த பிரிண்ட் ஹியர் ஆஸ் சேம், அவ்வளோதான், இட் வில் டூ ஹியர். ஸோ அதுவே இதை வந்து நான் இங்கே 500 அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா இட் won't print anything here because so sorry, so it will get confused. So if 500 equal to 50 அப்படின்னு கொடுத்துருக்கேன்னா இது won't print anything. ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் வந்து ஸோ இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சு, எனக்கு இன்னொரு கண்டிஷன் நீ பர்ஃபார்ம் பண்ணணும், பட் அதில் வந்து எந்த வேல்யூஸும் இருக்காது. ஸோ இஃப் இட் ஃபெயில்ஸ் ஜஸ்ட் கம் ஹியர் அண்ட் பிரிண்ட் இட் இஸ் நாட் சேம் அப்படிங்கிற கண்டிஷனை வந்து செக் பண்ணணும் அப்படின்னா ஸோ ஜஸ்ட் எல்ஸ் மட்டும் கொடுத்துக்கலாம், நாட் சேம் அப்படின்னு சொல்லிட்டு இட் வில் ஜஸ்ட் பிரிண்ட். ஆனால் எனக்கு வந்து எகெயின் நம்ம வந்து இன்னொரு கண்டிஷன் நீ வந்து செக் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் நம்ம எல்எஃப் யூஸ் பண்ணுறோம். ஸோ எல்எஃப் படி பார்த்தீங்கன்னா மேபி ஸோ ஏவோட வேல்யூ வந்து 50 அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ 50 அப்படின்னு வச்சுருக்கோம். ஸோ ஏ ஈக்குவல் டு 500 அப்படின்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணோம். ஸோ அப்போ வந்து அப்போ வந்து இந்த கண்டிஷன் என்ன, ஈக்குவல் டு 500 அப்படின்னா இது வந்து பாஸ் ஆகும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா ஸோ ஏ வந்து ஈக்குவல் டு 50 அப்படின்னு இன்னொரு கண்டிஷன் நம்ம பாஸ் பண்ணுறோம். ஸோ இந்த கண்டிஷனில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸோ வி ஆர் ஜஸ்ட் எக்ஸிக்யூட்டிங் அனதர் லூப். இந்த கிவன் வேல்யூ வந்து ஈக்குவல் டு 50 இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி ஸோ இஃப் வி ஆர் கிவிங் மல்டிபிள் கண்டிஷன்ஸ் டு எ பிளாக், ரைட்? ஸோ அதை வந்து நம்ம ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம், இட் வில் கம் டு திஸ் பிளாக், இது ஃபால்ஸ் ஆயிரும். ஸோ ஃபால்ஸ் ஆனங்காட்டி நெக்ஸ்ட் செட் ஆஃப் பிளாக் போகும். ஸோ இட் வில் செக் ஹியர். ஸோ இஃப் திஸ் இஸ் ஆல்சோ ஃபெயில்ஸ், ரைட், இட் வில் கம் ஹியர். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஈக்குவல் டு 50, ஏன்னா நமக்கு வந்து இந்த பிளாக் ஒர்க் ஆகிருக்கு, செகண்ட் பிளாக்கு. ஸோ இப்போ நான் வந்து 500 கொடுத்துருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்து ஃபஸ்ட் பிளாக் ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நான் 501 கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு வந்து எதுவுமே சாட்டிஸ்ஃபை ஆகாது, நாட் சேம் அப்படிங்கிற வேல்யூ வந்து பிரிண்ட் ஆயிரும். ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் இஸ் பீன். ஸோ அதாவது கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் ட்ரூ பிளாக் போகும், ஃபால்ஸாக இருந்தால் ஃபால்ஸ் கண்டிஷன் போகும். இதுதான் என்னோடய ஃப்ளோ சார்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்து நான் ஃபால்ஸ்னு கொடுத்துருக்கேன், டினோட் பண்ணியிருக்கேன். பூலியன் வேல்யூஸ் தான் நமக்கு கம்பேரட்டர் ஆப்ரேட்டர்ஸில் வரும். ஸோ இஃப் எக்ஸ் இஸ் ட்ரூ, எக்ஸ் வாஸ் ட்ரூன்னு அவுட்புட் வரும், அல்லது ஃபால்ஸ் பிளாக் போனால் ஃபால்ஸுங்கிற அவுட்புட் வரும். ஸோ இப்போ வந்து ஃபால்ஸ், ஆப்வியஸாக ஃபால்ஸ் தான் போகும். ஸோ இதுவே நான் ட்ரூன்னு மென்ஷன் பண்ணிட்டேன் அப்படின்னா இட் வில் கோ டு ட்ரூ பிளாக். ஓகே, ஸோ இதுதான் எல்இஃபோட கண்டிஷனோட பிளாக். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா கண்டிஷன் ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆகணுன்னே இஃப் கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா ட்ரூ பிளாக் எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ இஃப் இட் கெட் ஃபால்ஸ்டுனா இந்த பிளாக் போகும்.
ஸோ இந்த பிளாக் வந்து ட்ரூ ஆனால் மட்டும்தான் என் பிளாக் போகும், அப்படி இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் பிளாக் போகும். ஸோ இந்த பிளாக் செக் பண்ணும், இது வந்து ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா மட்டும் இங்கே வரும். ஸோ இட் வில் கெட் எக்ஸிக்யூட்டட் அண்ட் கம் டு எண்ட், அதர்வைஸ் இட் வில் கோ டு எல்ஸ். ஸோ இந்த கண்டிஷனும் ஃபெயில், எல்லா கண்டிஷனும் ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னா இட் வில் ஃபைனலி இட் வில் கம் டு எல்ஸ். ஸோ இதில் ஏதாவது ஒரு கண்டிஷன் பாஸ் ஆகிடுச்சுன்னா டைரெக்டாக இட் வில் கம் டு எண்ட் பிளாக். ஸோ இதுதான் வந்து நம்மளோட எல்இஃபோட கண்டிஷன்ஸ். ஓகே, ஸோ எல்இஃப் கண்டிஷன் ஏதாவது ஒன்று ட்ரூ ஆகிடுச்சு அப்படின்னா இட் வில் டைரெக்ட்லி கம் டு எண்ட் பிளாக், இட் ஒன்ட் கோ டு நெக்ஸ்ட் பிளாக் அட் ஆல். ஓகே, இதுதான் நம்மளோட ஸோ கண்டிஷன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ அந்த எல்எஃபோட எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து லாக்கில் வந்து நான் பேங்க்குன்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து லாங்க் வந்து ஈக்குவல் டு ஆட்டோ ஷாப்பான்னு பார்க்கும். ஸோ ஈக்குவலாக இருந்துச்சுன்னா பிரிண்ட் பண்ணும். ஸோ எல்எஃபில் வந்து லாக் வந்து பேங்க்காக இருந்துச்சு அப்படின்னா பேங்க் பிரிண்ட் பண்ணும். ஸோ அதில் இல்லைன்னா எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகும். ஸோ இதுபடி பார்த்தா ஸோ ஃபஸ்ட் கண்டிஷன் வந்து ஃபால்ஸ், ஸோ இட் வில் கோ டு எல்எஃப். ஸோ எல்எஃப் பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகிடுச்சு, ஸோ இட் வில் எக்ஸிட் ஃப்ரம் ஹியர். ஸோ இட் வில் ட்ரூ ஆகிடுச்சு, ஸோ இட் வில் எண்ட் கம் டு அன் எண்ட், ரைட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா சேம் செட் ஆஃப் கோட் எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா ஸோ இட் வில் எக்ஸியூம் பிரிண்ட் த வெல்கம் டு பேங்க். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பர்சன் வந்து சாமின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இஃப் பர்சன் இஸ் ஈக்குவல் டு சாமி பிரிண்ட் வெல்கம் சாமி, அதர்வைஸ் வெல்கம் வாட்ச் யுவர் நேம். ஓகே, இஃப் இது ரெண்டு சேமாக இருக்குது, ஸோ இட் வில் கிவ் அஸ் அவுட்புட். அதுவே நம்ம வந்து மல்டிபிள் நேம்ஸ் செக் பண்ணணும் அப்படின்னா எல்எஃப்ல எழுதணும், சாமி ஜார்ஜான்னு செக் பண்ணணும் அப்படின்னா ஸோ எகெயின் நான் இன்னொரு நேம் செக் பண்ணணும் அப்படின்னா ஸோ ஐ கேன் ரைட் லைக் திஸ். So these are the basic intuitions behind how if else things are working, right? So நம்ம more advanced யூஸ் பண்ணும்போது how we can use the comparators here. So இந்த மாதிரி நாம things எல்லாம் நம்ம லேர்ன் பண்ணலாம். So you have to know what is if else, what is else if, what is else, and then how these blocks are working, right? So those are the intuitions. Also நம்ம வந்து ஒரு பேசிக்கான திங் என்ன அப்படின்னா, ஸோ whenever you are giving something you have to give an indentations properly. So if I give wrong indentation it will throw me an indentation error, because என்னோட if அப்புறம் I should give a tab. Okay, otherwise it will throw me an error. அல்லது 1 2 3 4 ஸ்பேஸ் கொடுத்து என்டர் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல ஏன் எரர் வருது அப்படின்னா, ஸோ பிகாஸ் மை ஏ காட் ரிமூவ்ட். ஓகே ஃபைன். ஸோ இப்படி தான் நீங்கள் இன்டென்டேஷன்ஸ், ஸோ யூ ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் இன்டென்டேஷன்ஸ். மேபி நம்ம ஃபியூச்சரில் ஃபங்க்ஷன்ஸ் லூப்ஸ் எழுதும்போது we will see in depth how this indentation should be further. Thank you. ஸோ ஹாய், இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இஃபெல்ஸ் எல்எஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஐ எம் ரெக்வெஸ்டிங் யூ டு see the previous intuition video for statements before coming here. ஓகே, ஸோ இந்த வீடியோஸில் வந்து நம்ம த்ரீ டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் திங்ஸ் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து இஃப் பார்க்க போகிறோம், இன்னொன்று வந்து எல்எஃப் பார்க்க போகிறோம், நெக்ஸ்ட் வந்து எல்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு தெரியும் இஃப் அப்படிங்கிற வந்து இஃப் அ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைஸ் இட் வில் கோ இன்சைட் த பிளாக் அண்ட் எக்ஸிக்யூட், ரைட். ஸோ அந்த இஃப் கண்டிஷன் ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து எல்ஸ் கண்டிஷனில் போய் அதுக்குள்ளே என்ன கோட் இருக்கோ அதை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி மல்டிபிள் இஃப் எழுதணும் அப்படிங்கிறது வந்து நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ், எல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட் சொல்லலாம். ஸோ அதே மாதிரி மல்டிபிள் நெஸ்டட் திங்ஸ் எழுதணும், அதை வந்து நம்ம எல்இஃப் அப்படின்னு சொல்லுவோம். மேபி பைத்தானில் வந்து சியில் வந்து எல்ஸ் இஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை வந்து நம்ம பைத்தானில் வந்து எல்இஃப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதே மாதிரி இந்த கண்டிஷன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இஃப் கண்டிஷன் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இஃப் அப்படிங்கிறது வந்து இந்த கண்டிஷன், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இஃப் கேஸில் வந்து இந்த கண்டிஷன் பாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா இட் வில் கோ ஃபார் டு பர்ஃபார்ம் திஸ் ஆக்ஷன் 1.
அதே இந்த இஃப் கண்டிஷன் வந்து இந்த கேஸ் ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னா இட் வில் நெக்ஸ்ட் கோ டு திஸ் எல்எஃப் செக் அண்ட் செக் திஸ் கண்டிஷன் பாஸ். ஸோ அதுவும் ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னா லாஸ்ட் ஃபைனல் பிளாக் ஆஃப் எல்ஸ் போகும். ஸோ இட் வில் பர்ஃபார்ம் த வாட் இஸ் த திங் இன் எல்ஸ். ஸோ இதுதான் இஃப் எல்எஃப் எல்ஸ் கண்டிஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. ஸோ நம்ம 3 சினாரியோஸையும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இஃப் கண்டிஷன் பார்ப்போம். ஸோ இஃப் கண்டிஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இஃப் சம்திங் இஸ் ட்ரூ எக்ஸிக்யூட் திஸ் கோட், அதர்வைஸ் டோன்ட் டூ எனிதிங், அந்த கண்டிஷன் தான். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இஃப் ட்ரூ அப்படின்னா பிரிண்ட் இட் வாஸ் ட்ரூ. ஸோ இதை எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா இஃப்பில் வந்து அது வந்து ட்ரூ ஆச்சு அப்படின்னா இட் வில் எக்ஸிக்யூட் ட்ரூ. அதாவது இஃப் ஓகே, ஸோ இஃப் 50 ஈக்குவல் டு 50 அப்படின்னா இட் வில் டூ த பிரிண்ட் ஹியர் ஆஸ் சேம், அவ்வளோதான், இட் வில் டூ ஹியர். ஸோ அதுவே இதை வந்து நான் இங்கே 500 அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா இட் won't print anything here because so sorry, so it will get confused. So if 500 equal to 50 அப்படின்னு கொடுத்துருக்கேன்னா இது won't print anything. ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் வந்து ஸோ இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சு, எனக்கு இன்னொரு கண்டிஷன் நீ பர்ஃபார்ம் பண்ணணும், பட் அதில் வந்து எந்த வேல்யூஸும் இருக்காது. ஸோ இஃப் இட் ஃபெயில்ஸ் ஜஸ்ட் கம் ஹியர் அண்ட் பிரிண்ட் இட் இஸ் நாட் சேம் அப்படிங்கிற கண்டிஷனை வந்து செக் பண்ணணும் அப்படின்னா ஸோ ஜஸ்ட் எல்ஸ் மட்டும் கொடுத்துக்கலாம், நாட் சேம் அப்படின்னு சொல்லிட்டு இட் வில் ஜஸ்ட் பிரிண்ட். ஆனால் எனக்கு வந்து எகெயின் நம்ம வந்து இன்னொரு கண்டிஷன் நீ வந்து செக் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் நம்ம எல்எஃப் யூஸ் பண்ணுறோம். ஸோ எல்எஃப் படி பார்த்தீங்கன்னா மேபி ஸோ ஏவோட வேல்யூ வந்து 50 அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ 50 அப்படின்னு வச்சுருக்கோம். ஸோ ஏ ஈக்குவல் டு 500 அப்படின்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணோம். ஸோ அப்போ வந்து அப்போ வந்து இந்த கண்டிஷன் என்ன, ஈக்குவல் டு 500 அப்படின்னா இது வந்து பாஸ் ஆகும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா ஸோ ஏ வந்து ஈக்குவல் டு 50 அப்படின்னு இன்னொரு கண்டிஷன் நம்ம பாஸ் பண்ணுறோம். ஸோ இந்த கண்டிஷனில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸோ வி ஆர் ஜஸ்ட் எக்ஸிக்யூட்டிங் அனதர் லூப் இந்த கிவன் வேல்யூ வந்து ஈக்குவல் டு 50 இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி ஸோ இஃப் வி ஆர் கிவிங் மல்டிபிள் கண்டிஷன்ஸ் டு எ பிளாக், ரைட்? ஸோ அதை வந்து நம்ம ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம், இட் வில் கம் டு திஸ் பிளாக், இது ஃபால்ஸ் ஆயிரும். ஸோ ஃபால்ஸ் ஆனங்காட்டி நெக்ஸ்ட் செட் ஆஃப் பிளாக் போகும். ஸோ இட் வில் செக் ஹியர். ஸோ இஃப் திஸ் இஸ் ஆல்சோ ஃபெயில்ஸ், ரைட், இட் வில் கம் ஹியர். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஈக்குவல் டு 50, ஏன்னா நமக்கு வந்து இந்த பிளாக் ஒர்க் ஆகிருக்கு, செகண்ட் பிளாக்கு. ஸோ இப்போ நான் வந்து 500 கொடுத்துருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்து ஃபஸ்ட் பிளாக் ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நான் 501 கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு வந்து எதுவுமே சாட்டிஸ்ஃபை ஆகாது, நாட் சேம் அப்படிங்கிற வேல்யூ வந்து பிரிண்ட் ஆயிரும். ஸோ திஸ் இஸ் ஹவு இட் இஸ் பீன். ஸோ அதாவது கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் ட்ரூ பிளாக் போகும், ஃபால்ஸாக இருந்தால் ஃபால்ஸ் கண்டிஷன் போகும். இதுதான் என்னோடய ஃப்ளோ சார்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்து நான் ஃபால்ஸ்னு கொடுத்துருக்கேன், டினோட் பண்ணியிருக்கேன். பூலியன் வேல்யூஸ் தான் நமக்கு கம்பேரட்டர் ஆப்ரேட்டர்ஸில் வரும். ஸோ இஃப் எக்ஸ் இஸ் ட்ரூ, எக்ஸ் வாஸ் ட்ரூன்னு அவுட்புட் வரும், அல்லது ஃபால்ஸ் பிளாக் போனால் ஃபால்ஸுங்கிற அவுட்புட் வரும். ஸோ இப்போ வந்து ஃபால்ஸ், ஆப்வியஸாக ஃபால்ஸ் தான் போகும். ஸோ இதுவே நான் ட்ரூன்னு மென்ஷன் பண்ணிட்டேன் அப்படின்னா இட் வில் கோ டு ட்ரூ பிளாக். ஓகே, ஸோ இதுதான் எல்எஃபோட கண்டிஷனோட பிளாக். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணணும்னா கண்டிஷன் ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆகணுன்னா இஃப் கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா ட்ரூ பிளாக் எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ இஃப் இட் கெட் ஃபால்ஸ்டுனா இந்த பிளாக் போகும். ஸோ இந்த பிளாக் வந்து ட்ரூவானால் மட்டும்தான் என் பிளாக் போகும், அப்படி இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் பிளாக் போகும். ஸோ இந்த பிளாக் செக் பண்ணும், இது வந்து ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா மட்டும் இங்கே வரும். ஸோ இட் வில் கெட் எக்ஸிக்யூட்டட் அண்ட் கம் டு எண்ட், அதர்வைஸ் இட் வில் கோ டு எல்ஸ். ஸோ இந்த கண்டிஷனும் ஃபெயில், எல்லா கண்டிஷனும் ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னா இட் வில் ஃபைனலி இட் வில் கம் டு எல்ஸ். ஸோ இதில் ஏதாவது ஒரு கண்டிஷன் பாஸ் ஆகிடுச்சுன்னா டைரெக்டாக இட் வில் கம் டு எண்ட் பிளாக். ஸோ இதுதான் வந்து நம்மளோட எல்எஃபோட கண்டிஷன்ஸ். ஓகே, ஸோ எல்எஃப் கண்டிஷன் ஏதாவது ஒன்று ட்ரூ ஆகிடுச்சு அப்படின்னா இட் வில் டைரெக்ட்லி கம் டு எண்ட் பிளாக், இட் won't go to next block at all. ஓகே, இதுதான் நம்மளோட ஸோ கண்டிஷன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ அந்த எல்எஃபோட எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து லாக்கில் வந்து நான் பேங்க்குன்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து லாங்க் வந்து ஈக்குவல் டு ஆட்டோ ஷாப்பான்னு பார்க்கும். ஸோ ஈக்குவலாக இருந்துச்சுன்னா பிரிண்ட் பண்ணும். ஸோ எல்எஃபில் வந்து லாக் வந்து பேங்க்காக இருந்துச்சு அப்படின்னா பேங்க் பிரிண்ட் பண்ணும். ஸோ அதில் இல்லைன்னா எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகும். ஸோ இது படி பார்த்தா ஸோ ஃபஸ்ட் கண்டிஷன் வந்து ஃபால்ஸ், ஸோ இட் வில் கோ டு எல்எஃப். ஸோ எல்எஃப் பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகிடுச்சு. ஸோ இட் வில் எக்ஸிட் ஃப்ரம் ஹியர். ஸோ இட் வில் ட்ரூ ஆகிடுச்சு. ஸோ இட் வில் எண்ட், கம் டு அன் எண்ட், ரைட்? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா சேம் செட் ஆஃப் கோட் எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா ஸோ இட் வில் எக்ஸியூம் பிரிண்ட் த வெல்கம் டு பேங்க். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து
பர்சன் வந்து சாமின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இஃப் பர்சன் இஸ் ஈக்குவல் டு சாமி, பிரிண்ட் வெல்கம் சாமி, அதர்வைஸ் வெல்கம் வாட்ச் யுவர் நேம். ஓகே, இஃப் இது ரெண்டு சேமாக இருக்குது, ஸோ இட் வில் கிவ் அஸ் அவுட்புட். அதுவே நம்ம வந்து மல்டிபிள் நேம்ஸ் செக் பண்ணணும் அப்படின்னா எல்எஃப்ல எழுதணும். சாமி ஜார்ஜா செக் பண்ணணும் அப்படின்னா, ஸோ எகெயின் நான் இன்னொரு நேம் செக் பண்ணணும் அப்படின்னா, ஸோ ஐ கேன் ரைட் லைக் திஸ். So these are the basic intuitions behind how if else things are working, right? So நம்ம more advanced யூஸ் பண்ணும்போது how we can use the comparators here. So இந்த மாதிரி நாம things எல்லாம் நம்ம learn பண்ணலாம். So you have to know what is if else, what is else if, what is else, and then how these blocks are working, right? So those are the intuitions. Also நம்ம வந்து ஒரு பேசிக்கான திங் என்ன அப்படின்னா, ஸோ whenever you are giving something you have to give an indentations properly. So if I give wrong indentation it will throw me an indentation error, because என்னோட if அப்புறம் I should give a tab. Okay, otherwise it will throw me an error. அல்லது 1 2 3 4 ஸ்பேஸ் கொடுத்து என்டர் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல ஏன் எரர் வருது அப்படின்னா, ஸோ பிகாஸ் my a got removed. Okay fine. ஸோ இப்படிதான் நீங்கள் இன்டென்டேஷன்ஸ், ஸோ யூ ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் இன்டென்டேஷன்ஸ். மேபி நம்ம ஃபியூச்சரில் ஃபங்க்ஷன்ஸ் லூப்ஸ் எழுதும்போது we will see in depth how this indentation should be further. Thank you.